أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும், குறிப்பாக நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபு தாபியீங்கள், கியாமத் நாள் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் பள்ளி வாயிலுக்கு குழுவிருக்கின்றோம். இந்த ஒன்று கூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நமக்கு படிக்க கிடைக்கின்றதோ, அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்மாவின் போது அல்லாஹ்வுடைய வல்லமைகள், ஆற்றல்கள், அவனை எதுவும் தோற்கடிக்க முடியாது, இயலாமல் ஆக்க முடியாது என்ற அந்த கருப்பொருளில் சில செய்திகளை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், அவன் என்ன விஷயத்தை சொல்லிவிட்டும் அல்லாஹ் எப்படி அதை முடிப்பான் என்றால், அதிகமான வசனங்களை அல்லாஹ்வாகிய நான் எதையும் செய்வதற்கு ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வாகிய நான் எவராலும் தோற்கடிக்கப்பட முடியாத ஒருவனாக இருக்கிறேன். அல்லாஹ்வாகிய நான் எதையும் செய்யும் திறன் கொண்டவனாக இருக்கிறேன். இப்படி அல்லாஹு தஆலா அந்த வசனங்களை முடிக்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை பாருங்கள். சூரா ஆல இம்ரானுடைய 189வது வசனம்.
அல்லாஹ் சொல்லுகிறான், வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அப்படி சொல்லிவிட்டு வானம் என்பது எவ்வளவு பிரமாண்டமான படைப்பு, பூமி என்பது எவ்வளவு பிரமாண்டமான ஒரு படைப்பு. இந்த படைப்புகளை எவராலும் உருவாக்க முடியாது, செய்ய முடியாது. அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்றால், வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் நிச்சயமாக அனைத்து விடயங்களையும் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா பக்ராவுடைய 20வது வசனத்திலும் இந்த மின்னல் அடிப்பது, மழை பெய்வது, இது சம்பந்தமாக பேசிக் கொண்டு வருகிறார். மின்னல் அடிக்கின்ற போது எப்படி கடுமையான வெளிச்சம் ஏற்படும். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் நாடினால் அந்த வெளிச்சத்தை கொண்டு உங்களுடைய பார்வைகளை போக்கிவிடலாம். அந்த வெளிச்சத்தினால் அது அல்லாத வேற நன்மைகளும் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வெளிச்சத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு நன்மையைத்தான் நாடி இருக்கின்றான். அல்லாஹ் நாடினால் அந்த வெளிச்சத்தினால் உங்களுக்கு துன்பங்களையும் கொடுக்கலாம். இப்படி சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான். அதே போன்று சூரா மாயிதாவுடைய 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது, யஹ்லுகு மா யஷா, இந்த உலகத்தில் அல்லாஹ் நாடியவைகளை படைப்பான். அல்லாஹ்விடத்தில் இதைத்தான் படைக்க வேண்டும், இதை படைக்க கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. அவன் எதை தீர்மானிக்கின்றானோ, எதை நினைக்கின்றானோ அதை அவ்வப்போது அவன் செய்து கொண்டு போவான். யஹ்லுகு மா யஷா, அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தையும் முடிக்கின்ற போது எப்படி முடிக்கிறான் என்றால், அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் செய்வதற்கு மிக சக்தி உள்ளவனாக இருக்கிறான். நாம் ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் எப்படி திட்டமிடுவோம், எவ்வளவு அவகாசங்கள் எடுப்போம், அதை எத்தனை விடுத்தங்கள் மஷூராக்கள் பண்ணுவோம். இப்படி எதுவுமே அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. அல்லாஹ்வுக்கிடத்திலே நீங்கள் இதை செய்ய வேண்டாம் என்று கருத்து சொல்வதற்கு யாருக்கும் முடியாது. உலகத்திலே மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா மலக்குகளிடம் கேட்கிறான், என்ன சொல்லுகிறீர்கள்? அவர்கள் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கென்று நாங்கள் இருக்கின்ற போது ஏன் இப்படியான ஒரு படைப்பு, இந்த படைப்பு உலகத்திலே என்ன செய்ய போகிறது? பித்தலாட்டங்களையும் கொலைகளையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் தான் செய்ய போகிறது, அது தேவையில்லை என்று சொன்னார்கள். அப்ப இன்னும் ஒரு கேள்வி வருகிறது, இன்னுமே படைக்கவில்லை மனிதர்களை. அப்படி இருக்கிற போது அவர்களுக்கு எப்படி தெரியும் இவர்கள் கொலை செய்வார்கள், இரத்தத்தை ஓட்டுவார்கள், அநியாயங்கள் செய்வார்கள் என்பது மலக்குகளுக்கு எப்படி தெரியும்? இதுவரை மனிதனே படைக்கப்படவில்லை. இந்த உலகத்தில் மனிதனை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா பூமியில் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஜின்கள் என்ற கூட்டம். இந்த ஜின்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பூமியில் வாழக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு இப்படித்தான் என்று அதை பார்த்து ஒரு முன்னறிவு அவர்களுக்கு இருந்தது. அதனால் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், குழப்பங்களையும் பித்தலாட்டங்களையும் கொலைகளையும் விபச்சாரங்கள் போன்ற காரியங்களை செய்யக்கூடிய அந்த படைப்பு தேவையில்லை, உன்னை வணங்குவதற்கென்றே நாங்கள் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னமைக்காக வேண்டி படைக்காமல் விட்டானா? படைத்து விட்டார். அல்லாஹ்விடத்திலே வேணாம் என்று சொல்லி, வேணும் என்று சொல்லி அல்லாஹ் அப்படி செய்வது கிடையாது.
அவனுடைய நுண்ணறிவுக்கு ஏற்ப எல்லா விடயங்களையும் திட்டமிட்டபடி அதை மிகச் சரியாக நுண்ணறிவோடு அவன் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா சூரா தலாக்குடைய 12வது வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? அல்லாஹுல்லதி ஹலகஸ் சபஅ ஸமாவாத்தின் வமினல் அர்தி மிஸ்லஹுன்ன. அல்லாஹ் என்பவன் யார்? 7 வானங்களையும் படைத்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் என்பவன் யார்? 7 பூமிகளையும் படைத்தவனாக இருக்கிறான். அந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்ட அனைத்து விடயங்களையும் படைத்தவனாக இருக்கிறான். அந்த அனைத்து பூமிக்கும் வானத்துக்கும் இடைப்பட்டது, பூமிக்குள் உள்ளது, வானத்துக்கு உள்ளது, அனைத்துக்கும் உரிய எல்லா கட்டளைகளும் அவனிடம்தான் இருந்து இறங்கி வருகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கும். ஏன் இவைகள் எல்லாம் அல்லாஹ் செய்கிறான்? ஜின்களாகிய மனிதர்களாகிய அல்லாஹ்வுடைய படைப்பினங்களாகிய அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு லிதஅலமு அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் அனைத்து விடயங்களையும் செய்வதற்கு சக்தி உள்ளவன், அவனை எவரும் இயலாமல் ஆக்க முடியாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்காகத்தான் அல்லாஹ் இப்படி செய்கிறான் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அல்லாஹ் நிச்சயமாக இவைகளுக்குள்ளே உள்ள வானம், பூமி, ஏனைய படைப்பினங்கள் எல்லாவற்றுக்கும் உள்ள அனைத்து விவகாரங்களையும் அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் தான் முற்காலத்துடைய அறிவுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இப்ப நடந்து கொண்டிருப்பவைகளும் தெரியும், நடக்க போவைகளும் தெரியும், நடந்து முடிந்தவைகளும் தெரியும். உலகத்திலே எவருக்கும் அப்படியான அறிவு கிடையாது. அல்லாஹ் அதை கொடுக்கவே இல்லை. இந்த முற்காலம் பற்றிய அறிவு உள்ளவர்கள் தான் நுண்ணறிவாக இருக்க முடியும். அல்லாஹ் நுண்ணறிவு உள்ளவன் என்று சொல்லுகிறோம், மகத்துவமானவன் என்று சொல்லுவோம், சர்வ சக்தன் என்று ஏன் சொல்லுகிறோம்? முற்கால அறிவும் நிறைந்து காணப்பட்டால் தான் அவன் நுண்ணறிவு உள்ளவனாக இருக்க முடியும். இந்த நுண்ணறிவு என்பது படைப்பினங்கள் எவருக்கும் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் தஆலா மலக்குகளை கூட அப்படி பரிசோதித்தானா இல்லையா? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலே என்ன கல்விகள் இருக்கிறதோ, என்ன விஷயங்கள் நடக்க இருக்கிறதோ அத்துணையும் அப்படியே கற்றுக் கொடுத்து விட்டான். என்னவெல்லாம் நடக்க போகும் அதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தான். அப்போது அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொன்னான், அவன் மலக்குகளிடத்திலே கேட்கிறான், உலகத்திலே உள்ளவற்றுடைய பெயர்களை சொல்லுங்கள் என்று. அவர்கள் இயலாமல் போய்விட்டார்கள். மலக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான், உடனடியாக ஒவ்வொன்றாக முழுக்கையும் சொல்லி முடிக்கிறார். இப்போது அவர்கள் சொன்னது என்ன? யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நீ உயர்ந்தவன், நாங்கள் பிழை செய்து விட்டோம், நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்று அவரிடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? பணிக்கிறானா இல்லையா? ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றல், அல்லாஹ்வுடைய படைப்பு என்பது எப்படிப்பட்டது? உதாரணத்துக்கு இன்றைக்கு வேர்வரையில என்ன நடக்குதுங்கிறது நமக்கே தெரியாது. வேர்வரையில இருக்கிறோம், இந்த வேர்வரையில எந்தெந்த விஷயம் நடந்திருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நடந்தவைகளிலும் 1, 2 தான் தெரியும், நடந்து முடிந்தவைகளிலும் 1, 2 தான் தெரியும். ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா உடைய சக்தி என்பது நம்முடைய சக்தியை போன்றது அல்ல. எல்லா விடயங்களையும் அப்படித்தான் பார்க்க வேண்டும். அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் நமது பார்வையும் அல்லாஹ்வுடைய பார்வையும் ஒன்றல்ல. அல்லாஹ் நாம் என்ன செய்வோம்? இருட்டா இருந்தா நமக்கு பார்வை தெளிவா இருந்தாலும்
நமக்கு விளங்காது. அல்லாஹ்க்கு அப்படி கிடையாது. நம்ம பார்த்தாலும் ஒரு பெரும் கூட்டத்துக்குள்ள யார் திட்டம் கண்டு கொள்ள முடியாது. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ்வுடைய கேள்விப்புலன் எல்லாமே வித்தியாசப்படுகிறது. அல்லாஹ் தஆலாவுடைய சக்தி என்பது, அறிவு என்பது எல்லாமே வித்தியாசமான ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். அதனால்தான் அவனை போன்ற ஒன்று உலகத்தில் கிடையாது. லைஸ கமித்லிஹி ஷைஉன் வலம் யகுல் லஹு குஃபுன் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனை போன்ற ஒன்று கிடையாது. அவனுக்கு நிகர் அவன்தான். பேசினாலும் சரி, பார்த்தாலும் சரி, எல்லா விடயத்திலும் அல்லாஹ் தனித்து விளங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே சகோதரர்களே, இப்படிப்பட்ட இந்த ரப்புல் ஆலமீனை நாங்கள் சரியாக என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹு தஆலா சூரா தகாபுனுடைய 1வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வானம் பூமியிலே உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வை புகழுகிறது. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுக்கே அனைத்து ஆட்சியுரிமைகளும், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும், அவன்தான் பெருமை மிக்கவன் என்று அல்லாஹு தஆலா அதை சொல்லிவிட்டு, அல்லாஹ் தான், இப்படிப்பட்ட அல்லாஹ் தான் எல்லாவற்றுக்கும் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அதை முடிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஆல இம்ரானுடைய 26வது வசனத்தில் சொல்லுகிற போது, நபியே மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எப்படி பிரார்த்திக்க வேண்டும்? குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி, ஆட்சியாளனுக்கெல்லாம் ஆட்சியாளன். அல்லாஹ்வை மிஞ்சி ஆட்சியாளன் யாருமே கிடையாது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா இந்த பூமி வானம் அனைத்தையும் கையிலே சுருட்டி எடுத்துக் கொள்வான். சுருட்டி எடுத்துக்கொண்டு அப்ப கேட்பான், நான் தான் இந்த பூமியுடைய வானத்துடைய இரட்சகனாக இருக்கிறேன், ஆட்சியாளனாக இருக்கிறேன். இந்த பூமியில் வாழுகிற போது ஆட்சி என்ற பெயரிலே மக்களை கஷ்டப்படுத்தி பெருமை அளித்த அந்த ஜபாபிராக்கள் எங்கே? எல்லோரும் எதுவும் செய்யாமல் தலை குனிந்து அப்படியே நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவனுடைய வலது கைக்குள் அத்துணை படைப்பினங்கள், அத்துணை படைப்பினங்களையும் வானம் பூமி அனைத்தையும் சுருக்கி எடுத்துக் கொள்வான், சுருட்டி எடுத்துக் கொள்வான். ஒரு யூத மதத்தை அறிஞர் ஒருவர் வருகிறார் ரசூலுல்லாஹ்விடத்திலே. யா ரசூலல்லாஹ், 7 வானங்களையும் அல்லாஹ் ஒரு விரலில் வைத்திருக்கிறார், 7 பூமிகளையும் ஒரு விரலில் வைத்திருக்கிறார், நட்சத்திரங்கள் இவைகளை எல்லாம் அல்லாஹ் ஒரு விரலில் வைத்திருக்கிறார், கன்னி போன்ற இந்த விடயங்களை எல்லாம் ஒரு விரலில் வைத்திருக்கிறான், மரஞ்செடிகள் எல்லாம் ஒரு விரலில் வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அவர், இது நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துவிட்டு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த மறுமை நாளில் இந்த வானம் பூமி அனைத்தையும் அவனுடைய வலது கைக்குள் சுருட்டி எடுத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய 2 கைகளும் வலதுதான். வலது கை என்றால் 2ம் அல்லாஹ்வுக்கு வலது கைதான். ஆகவே பாருங்க, நமக்கு இடது வலது இருக்கு. அப்ப அல்லாஹ் தஆலா அதிலேயே வித்தியாசப்படுகிறானா இல்லையா? இப்படி அல்லாஹ்வுடைய ஆற்றல்களை அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எப்படி சொல்லுங்கள்? அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பான், அல்லாஹ் நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பறிப்பான், கண்ணியமாகவும் பறிப்பான், கேவலப்படுத்தியும் பறிப்பான். அல்லாஹ் நாடியவர்களை கேவலப்படுத்துவான், அல்லாஹ் நாடியவர்களை உயர்த்துவான். இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய கைவசம் இருக்கிறது. அல்லாஹ் அதை செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அந்த வசனங்களை அல்லாஹ் முடிக்கிறான்.
அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திருடைய 44வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது வமா கான அல்லாஹு லியுஜிஸஹு மின் ஷைஇன், இந்த பூமியில் எந்த ஒன்றும், இந்த வானத்தில் உள்ள எந்த ஒன்றும் அல்லாஹ்வை இயலாமல் ஆக்க முடியாது. அல்லாஹ்வை மிஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லாவற்றையும் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை முடிக்கிறான். சூரா யூசுஃபுடைய 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி, அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை செய்துதான் முடிப்பான், அதில் தோல்வி என்பது கிடையாது என்பதை அந்த வசனங்கள் சொல்லுகிறது. இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை அல்லாஹ் சக்தி உள்ளவன், எதற்கும் ஆற்றல் உள்ளவன் என்பதை காட்டுவதற்காக வேண்டி சில வசனங்களை உங்களுக்கு ஓதி காண்பித்திருக்கின்றேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி சில உதாரணங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா கேட்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன் வஃபில் அர்தி ஆயாத்துன் லில் மூகினீன், உங்களுக்குள் ஏராளமான அத்தாட்சிகள் இருக்கிறது, அதை பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். அல்லாஹ் படைத்தது ஏராளமான படைப்பு. அதில் மனிதன் என்பது ஒரு படைப்பு. மிருகங்கள், விஷஜந்துகள், ஊர்வனங்கள், இப்படி என்று எவ்வளவோ படைப்பு. நாம் காணாத, கேள்விப்படாத படைப்புகள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அத்துணையும் படைத்து வைத்திருக்கிறார். இப்படி இந்த படைப்பினங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த படைப்பினங்கள் எவ்வளவு அழகாக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆடு எப்படி படைக்க வேண்டுமோ அதனுடைய வடிவத்தில் அப்படியே அழகாக படைக்கப்பட்டிருக்கின்றது. பூனை எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி அழகாக படைக்கப்பட்டிருக்கின்றது. நாய் எப்படி படைக்கப்படும் அப்படி அழகாக படைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒவ்வொரு பறவைகள், மனிதர்கள், மலக்குகளுடைய அந்த பிரமாண்டத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி ஒரு செய்தியை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய அரிசியை சுமந்த 7 மலக்குமார்கள் இருக்கிறார்கள், 8 மலக்குமார்கள். அந்த 8 மலக்குமார்களில் ஒரு மலக்கை பற்றி ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னார்கள். எப்படி? இந்த தோல்பியத்துக்கும் காதுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு என்றால் அந்த மலக்குடைய 700 வருஷம் நடந்து செல்ல வேண்டும். இந்த காதுக்கும் இந்த தோல்பியத்துக்கும் காதுக்கும் இடையில் அந்த மலக்குடைய அந்த காதை தொடுவதாக இருந்தால் இங்கிருந்து 700 வருஷம் நடக்கும். அப்ப அவருடைய பிரமாண்டம் எப்படி இருக்கும்? அவருடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும்? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கைகளை வைத்திருக்கின்றார். இப்படி அல்லாஹ்வுடைய அவர்களை எப்படி எப்படி படைக்க வேண்டுமோ அப்படி அந்த வடிவத்தில் அழகாக படைத்து வைத்திருக்கிறார். அதைத்தான் அல்லாஹு தஆலா இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வல்லமை, குதுரத் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹு தஆலா 2 காதுகளை தந்திருக்கிறார், 2 கண்களை தந்திருக்கிறான், கை, கால், உடம்பிலே உள்ள பல பார்ட்ஸ்கள், கிட்னி, ஹார்ட், இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்று அதனுடைய பெருமதிகள் என்ன அதை விளந்தவர்களுக்கு தெரியும். கிட்னி வேலை செய்யாதவர்களுக்கு என்ன கஷ்டப்படுகிறார்கள். அதற்காக வேண்டி ஒரு கிட்னியை வைப்பதற்கு 1.5 கோடி 2 கோடி தேவைப்படுகிறது. அப்படி வச்சா கூட இது செய்யும், சில நேரம் பாலாக போய்விடும். ஹார்ட் இழந்தவர்களுக்கு, கண் பார்வையை இழந்தவர்களுக்கு
ஆகவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அதைத்தான் கேட்கிறான், என்னை விளங்கிக் கொள்வதற்கு உங்களுக்குள்ளேயே ஏராளமான அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றேன், அது பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? இந்த நாவை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் கேட்கிற அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசானன் வ ஷஃபத்தைன், இந்த மனிதர்களுக்கு நாங்கள் 2 கண்களை நாங்கள் ஏற்படுத்தவில்லையா? நாவுகளை ஏற்படுத்தவில்லையா? 2 உதடுகளை ஏற்படுத்தவில்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை தொட்டு சொல்லுகிறான். உதாரணமாக இந்த கண் இருக்கிறது. இந்த கண்ணில் ஒரு மனிதனை பார்த்தவுடன் அது அப்படியே என்ன செய்கிறது? அவனை அவனுடைய மூளைக்குள் சேவ் பண்ணிக்கொள்ளும். பல விழுத்தங்கள் பார்க்க பார்க்க அது அப்படியே சேவாகி உறுதியாக வைத்துக் கொள்ளும். ஒரு 10 வருஷத்துக்கு பின்னால் அல்லது ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால் அவரை எங்காவது கண்டால் இவரை நாம் அன்று சந்தித்தவர் அல்லவா என்று யோசிக்கிறார். இப்படி அந்த கண்ணுக்கு இப்படியான ஒன்றை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இந்த கண் தூரத்தில் உள்ளதை பார்க்கும், கிட்ட உள்ளதை பார்க்கும். அதற்கு ஏற்ப நம்முடைய கண்கள் ஜூம் பண்ண பழகி இருக்கிறது. அல்லாஹ் அப்படி வைத்திருக்கிறார். கிட்டதை எப்படி பார்க்கணும், தூரத்தில் உள்ளதை எப்படி பார்க்கணும், அதை விட தூரம் உள்ளதை எப்படி பார்க்கணும், அப்படி ஜூம் பண்ணி சிறுசாக்கி எல்லாவற்றையும் அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாவு ஒரு 50 கிராம் தான் இருக்கு. இந்த நாவுக்குள் ஏராளமான மொழிகளை எல்லாம் வைத்திருக்கிறானா இல்லையா? ஒரு விதமா அசைத்த தமிழ் மொழி, இன்னொரு விதமா அசைத்த அரபு மொழி, இன்னொரு விதமா அசைத்த இங்கிலீஷ், இன்னொரு விதமா அடுத்த தெலுங்கு, ஹிந்தி, லட்சக்கணக்கான மொழிகள் இருக்கிறதா இல்லையா? எல்லாவற்றையும் மனிதர்கள் பேசக்கூடிய மொழியிலேயே வித்தியாசம், மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுலேயே வித்தியாசம். இந்தியாக்காரர்கள் சாப்பிடுறது இலங்கைக்காரர்கள் பெரியா சாப்பிட மாட்டாங்க. சவுதிக்காரர்களோட உணவு இலங்கைக்காரர்களுக்கு பிடிக்காது. எல்லாவற்றையும் அல்லாஹ் தஆலா இப்படி வைத்திருக்கிறானா இல்லையா? ஆகவே சகோதரர்களே, இந்த காது இரண்டையும் அல்லாஹ் தஆலா காதுக்குள் ஒரு நத்தை சுருள் போன்ற ஒரு ஸ்கிரீன் வைத்திருக்கிறார். நாம சில நேரம் ஒத்த காலில் நிற்போம், ரெட்ட காலில் நிற்போம், அல்லது மேலுக்கு என்ன செய்வோம், ஒத்த காலை தூக்கிட்டு ஓடுவோம். இது எப்படி சாத்தியம்? காதுக்குள் ஒரு நத்தை சுருள் போன்ற ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இவருடைய கால் அசைய அசைய அதற்கு ஏற்ப அது வளை. இன்றைக்கு டாக்டர்கள், வைத்தியர்கள் இது சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா செட்டப் எப்படி பாருங்க. கால் சில்லி, கால் வளைஞ்சு போனவர்கள், நடக்க முடியாதவர்கள், கொஞ்சம் கஷ்டப்படுகிற போது, வயது போகிற போது எப்படியெல்லாம் சிரமப்படுகிறார். அவை இப்படி அல்லாஹ் தஆலா கேட்கிறான், இதற்குள் நீங்கள் உங்களுக்குள் சிந்திக்க மாட்டீர்களா? அன்று மூளை அறுவை சிகிச்சை ஒருவருக்கு செய்யப்படுகிறது. 20 டாக்டர்மார் சேர்ந்து 10 மணித்தியாலம் அறுவை சிகிச்சை. அந்த மூளையில ஒரு நரம்பு வெடித்திருக்கிறது, அதை சரி செய்வதற்காக வேண்டி 10 மணித்தியாலம் பல கோடிகள் செலவது. அல்லாஹ்வுடைய அருளை விளங்குதா? ஆகவே சகோதரர்களை, இப்படி அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் நமக்கு கேட்டு தருகிறார். பூமியிலே ஏராளமான அத்தாட்சிகள். எவ்வளவு சாப்பாட்டு பொருள்கள் அங்கிருந்து உருவாகிறது. இந்த பூமியில மட்டும்தான் மனிதர்களுக்கு வாழ முடியும். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். இந்த பூமியை அல்லாஹ் மனிதர்களுக்கு வாழும் தலமாக வாழுவதற்கு ஏற்ப அப்படியே ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் என்ன செய்யவில்லை? ஒருவன் வானத்துக்கு சென்று வாழ முடியாது. அங்கே சாப்பாடு இல்லை, பழங்கள் உருவாகாது, மரக்கறி உருவாகாது.
போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வாங்க, இங்க இருந்து எல்லாம் கொண்டு போகும். இந்த வானத்தில் இருப்பது எப்படி, பூமியில் இருப்பது எப்படி, அப்படி சொல்லுகிறானா இல்லையா? இந்த பூமிக்குள் ஏராளமான அடுக்குகள் இருக்கிறது. பூமிக்கு இந்த பூமியில மேலதான் நமக்கு என்ன செய்யலாம், வாழலாம். பூமிக்கு கீழே போக 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 ஈர்ப்பு சக்தி கூடும். ஈர்ப்பு சக்தி என்ன செய்யும், கடுமையாக இருக்கும். இந்த பூமிக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் எரிமலைகள் இருக்கிறது. இந்த பூமிக்குள் சுனாமியுடைய விளைவு என்ன என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். கீழுக்குள்ள எரிமலை வெடித்ததுதான் சுனாமி பொங்கியது என்று சொல்லுகிறார்களா இல்லையா? இந்த மேல் தரையில தான் அல்லாஹு தஆலா அப்படி வாழ வைத்திருக்கிறார். கீழுக்கு நாம ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் இந்த பூமியில வாழ முடியாது. மேலுக்கு நம்ம மடுவட்டலாம், ஒரு குறிப்பிட்ட இரண்டாவது பூமிக்கு போய் அது செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் நெருப்பு பாலங்கள் அங்கே இருக்கிறது. இந்த பூமியில தான் ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. இந்த வானத்துக்கு ஒருவர் போகிற போது, வானத்துக்கு மேல போகிறார், போகிற போது என்ன செய்யும், அவர் போக போக குறிப்பிட்ட காலத்துக்கு உட்பட்டதுதான் என்ன செய்யும், குறிப்பிட்ட அளவுக்கு உட்பட்டதுதான் அவருக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அதை விட தாண்டி போனால் ஈர்ப்பு சக்தி கிடையாது. இப்ப நீங்க நிறைய கூடியது, யானை என்றது ஒரு பெருசு, கொசு என்பது ஒரு சிறுசு. இந்த ரெண்டையும் தராசுல வச்சா யானை கதிக்கும். ஆனா அந்த ஈர்ப்பு சக்திக்கு அப்பால் ஒரு வானத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்பால் கொண்டு போய் நீங்கள் யானையையும் கொசுவையும் வைத்தால் இரண்டும் ஒரே நிறைக்குத்தான் இருக்கும். சில பிளைட் போனதை காணல சொல்றோமா இல்லையா? என்ன இத காரணம்? ஆகவே சகோதரர்களே, இப்படி இந்த பூமியில் எதை போட்டாலும் அது அப்படியே நாசமாகிவிடும். ஒரு இரும்பு, பலமான ஒரு இரும்பை பூமியில் வைத்தால் அது அப்படியே கரல் கட்டி நாசமாகிறதா இல்லை? ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு சின்னதொரு விதையை போடுகிற போது அதை முளைப்பிக்க செய்கிறார். யார் செய்வது? இரும்பு தாக்கு பிடிக்கிறதில்லை. ஒரு விதை நாட்டுகிறோம், அதை பூமியை உடைத்துக் கொண்டு வெளியே வருகிறது. இந்த பூமியிலே பல வகையான மரங்களை நட்டுகிறோம். உரப்பு மரங்கள், உரைக்கக்கூடிய காய்கறிகள், இனிக்கக்கூடிய காய்கறிகள், புளிக்கக்கூடிய காய்கறிகள், கசப்பானது, இப்படி பல்வேறு இதற்களை இந்த பூமியிலே நாட்டி எல்லாம் ஒரே தண்ணி தான். அல்லாஹ்வுடைய தண்ணியைத்தான் நாம ஒரே தண்ணியைத்தான் கொடுத்தோம், ஒரே வெப்பத்தை தான் கொடுத்தோம். ஆனால் அது தருகிற ருசி என்பது வெவ்வேறு விதமாக இருக்கிறதா இல்லை? இது யாரு செய்கிறான்? அல்லாஹ்வுடைய செயல்பாடு. அல்லாஹ் தான் செய்கிறான், வேறு யாரும் அதை செய்யவில்லை. இப்படி ஏராளமான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே அவரும் ஒரு தன்னுடைய பையனை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார். ஹிதர் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்காக அவர் இடத்திலே வைத்து மீனை வைக்கிறார். பொரிச்சு ஆக்கி வைத்த மீன் அது என்ன செய்கிறது? கடலுக்குள் ஓடிவிடுகிறது. பொரிச்ச மீன், செத்த மீன், ஆக்கிய மீன் கடலுக்குள் ஓடி அது உயிர் பெற்று வருகிறது. இது யார் செய்தது? கவுவாசிகள் என்று 7 பேர்கள் அல்லது 8 பேர்கள், இவர்கள் 300 வருஷம் தூங்கி இருக்கிறார்கள். இது யார் செய்தது? எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. கடுமையான கொடுங்கோல ஆட்சியாளன், அவர்களை ரப்பு என்று சொல்ல வேண்டும் என்று அந்த ஆட்சியாளன் திணிக்கிறான். அதற்கு பயத்திலே போய் ஒரு குகையிலே ஒதுங்கிக் கொண்டார்கள். அப்படியே அவர்கள் மரணித்து விட்டார்கள். அந்த சமூகமே அழிந்து விட்டது. 300 வருடங்கள் அப்படியே தூங்கி இருக்கிறார்கள். எப்படி சாத்தியம்? அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு அவர்களை எழுப்பி
உடனடியாக வாழ வைத்துவிட்டு உடனடியாக என்ன செய்கிறார்? அவர்கள் மரணித்து போய்விடுகிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய செயல்பாடா இல்லையா? உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது ஒரு ஊருக்கு போகிறார்கள். அந்த ஊருக்கு போகிற போது அந்த ஊர்ல அழிஞ்சி அந்த ஊரே நாசமத்து ஒன்றுமில்லாமல் கட்டடங்கள் எல்லாம் சிதைவு அடைந்து கிடைக்கிறது. இந்த நேரத்தில் இதை எப்படி அல்லாஹு தஆலா உயிர்ப்பிப்பான் என்று அந்த மக்கள் கேள்வி கேட்கிறார். இவரோடு போனவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹு தஆலா அவரையும் அவரோடு போனவர்களையும் என்ன செய்து விடுகிறார் என்றால் அப்படியே மரணிக்க செய்து விடுகிறார். மரணித்த பிறகு என்ன நடக்கிறது? 100 வருஷத்துக்கு பின்னால் அவர் எழுப்பி பார்க்கிறார், உயிர் கொடுக்கப்படுகிறது. அவர் அப்படியே அல்லாஹ் கேட்கிறான், எவ்வளவு நாள்? 1 நாள் 2 நாள் தூங்கிருப்போம்னு சொல்றான். அவர் கொண்டு வந்த அந்த கழுதையை பார்க்கிறார், அப்படியே உக்கி போய் எலும்பும் தோலுமாக, எலும்பு அப்படியே குப்பை கிடக்கிறது. சாப்பாடுகள் அப்படி இருக்கிறது. அவர் கொண்டு வந்த சாப்பாடுகள் எந்த விதமான மாற்றம் அடையவில்லை. இப்போது அல்லாஹு தஆலா அதை நிகழ்த்தி விட்டு அவருக்கு அவரோடு இருந்தவர்களுக்கு அதை என்ன செய்கிறான்? உறுதிப்படுத்துகிறான். அப்போது அவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வாகிய நீ அனைத்து விடயங்களையும் செய்வதற்கு சக்தி உள்ளவனாக இருக்கிறாய் என்று நான் நம்புகிறேன் என்று அப்படி செய்வதை பார்க்கிறோம். ஆகவே மரணிக்க செய்பவன், உயிர் கொடுப்பவன், நோயாக்குபவன், அதை குணமடைய செய்பவன் அனைத்தும் அல்லாஹ் தான், வேறு யாருமே கிடையாது என்பதை நாம் இந்த விடயங்களில் இருந்து விளங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஆங்காங்கே சில அழிவுகளை ஏற்படுத்தி காட்டுகிறானா இல்லையா? சுனாமி ஏற்பட்டது, தூஃபான் வெள்ளம் எவ்வளவு பெருசு, எப்படி எல்லாம் நிகழ்த்தி காட்டினான். சில நெருப்பு காற்றுகளை அனுப்பி அமெரிக்கா போன்ற இப்படியான இடங்களிலே பயங்கரமான அழிவுகள் ஏற்பட்டதா இல்லையா? இதெல்லாம் யார் ஏற்படுத்துகிறார்? பூமியை கொஞ்சம் அல்லாஹ் உசுப்பி விட்டால் அதிலே லட்சக்கணக்கான பேர் செத்து போய் விடுகிறார். கோடிக்கணக்கான சொத்துக்கள் அங்கே அநியாயமாக அழிந்து விடுகிறது, நஷ்டமாகிறது. அல்லாஹு தஆலா நான் ஒருவன் இருக்கிறேன், இவைகள் எல்லாம் புரிந்து நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். ஆகவே சகோதரர்களே, இந்த விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா ஏதாவது ஒன்றை செய்ய நினைத்தால் அவனுக்கு திட்டமிடல் செய்ய அப்படி ஒன்றுமே கிடையாது. ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். சூரா யாசீனுடைய 86வது வசனம், சூரா நஹலுடைய 40வது வசனம், சூரா பக்ராவுடைய 117வது வசனம், இவைகளெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறான், ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் ஆகு என்று சொல்லுவான். அது அப்படியே ஆகிவிடும். அவன் எப்படி நினைக்கிறானோ அப்படி மாறிவிடும். ஆகவே சகோதரர்களே, இப்படியான இந்த சக்தி அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. இப்படி ஏராளமான செய்திகளை குர்ஆன் வசனங்களிலேயும் ஹதீசுகளிலேயும் நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய சக்தியை விளங்கி நாம் அல்லாஹ்வை சரியாக கட்டுப்பட்டு வாழ்ந்து நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த வானம் பூமியை சிந்தியுங்கள், அது பற்றி படியுங்கள், அதிலே உள்ள விடயங்கள் எல்லாம் யோசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறான். நிச்சயமாக நல்லவர்கள் அதை பற்றி யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள். சூரா ஆல இம்ரானுடைய 90வது வசனம், சூரா ஆல இம்ரானுடைய 91வது வசனத்தில் அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு, இப்படி சிந்தித்து என்னுடைய ஆற்றலை விளங்கி எவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள்,
செவ்வையான நேர்மையான கொள்கை உடையவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். இந்த உலகத்திலே அல்லாஹ்வை விளங்கிக் கொள்வதற்கு மிகப்பெரிய சான்றிதழ் இந்த வானம் பூமி, இந்த மனிதன், இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்துணை படைப்பினங்களும். இதை ஒருவன் சிந்தித்து வாழுவானாக இருந்தால் அவன் ஒரு லபீப். நிச்சயமாக அறிவுடையவர்களுக்கு, செவ்வையான புத்தி உடையவர்களுக்கு, நேர்மையான சிந்தனை உடையவர்களுக்கு இந்த படைப்பினங்கள் ஒவ்வொன்றிலும் அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரா ஃபாத்திருடைய 27வது வசனம் தொடக்கம் 30வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதிலே வானவியலை பற்றி பேசுகிறார், புவியியல் பற்றி பேசுகிறார், விலங்கியலை பேசுகிறார், தாவரவியலை பேசுகிறார், மலைகளுடைய வகைகளை பற்றி பேசுகிறார். சிகப்பு மலை, கருப்பு மலை, வெள்ள மலை, இப்படி எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பேசிவிட்டு, அதே மாதிரி வானத்திலே இந்த பூமி செத்து போய் கிடக்கிறது, வானத்திலே தண்ணியை இறக்குகிறோம், இந்த தண்ணி இறங்கப்பட்ட உடனே, மழை பெய்த உடனே செழிப்பாக இந்த பூமி வந்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா தரக்கூடிய இந்த நீரை நிப்பாட்டி விட்டால், மழையை நிப்பாட்டி விட்டால் நாம் என்ன பாடுபடுகிறோம்? சில நாடுகளிலே, வளர்ந்த நாடுகளிலே ஒரு சின்னதோர் 1 மீட்டர் 2 மீட்டருக்கு ஒரு மழையை பெய்ய வைப்பதற்காக வேண்டி கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான, பல டொன்கணக்கான காசுகளை செலவழித்து அதை பெய்ய வைக்கிறார்கள். அதுவும் சரியாக பெய்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய செட்டப் இது. ஆகவே சகோதரர்களே, இவைகளை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் என்றால், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. இதை பார்த்து படிப்பினை பெற்ற உலமாக்களால் தான் அல்லாஹ்வை ரொம்ப விளங்கிக் கொள்ள முடியும், அல்லாஹ்வுக்கு பயப்பட முடியும், அல்லாஹ்வுக்கு தவறு செய்யாமல் வாழ முடியும். ஆகவே இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாவற்றையும் படிக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் கொடுக்கவில்லை. நம்மில் ஒரு பைத்தியாரனுக்கு இல்லாத சிந்தனை அவர்களுக்கு இருக்கிற சிந்தனையும் இவர்களுக்கு நம்முடைய எவ்வளவு ஒரு கெட்டவன், மோசமானவன் என்றாலும் சில நேரம் இதுக்கு முன்னால போய் கும்பிட மாட்டான். படைப்பினங்களை அவன் என்ன செய்ய மாட்டான், அதை வணக்க வழிபாடு செய்ய மாட்டான். ஆனா பெரிய படிச்சவர்கள், விஞ்ஞானிகள், டாக்டர்கள், பெரியவர்கள் சொல்றோம், அவங்க வைத்து அதை செய்யறாங்க. அல்லாஹு தஆலா அந்த ஹிதாயத்தை கொடுக்கிறார். அப்ப உண்மையிலேயே இப்படி படித்தவர்கள் அல்லாஹ்வை ரொம்ப பயப்பட வேண்டும், அல்லாஹ்வை விளங்க வேண்டும், அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வை தொழ வேண்டும், அல்லாஹ்வை சுஜூத் செய்ய வேண்டும், ஹராம் ஹலால் பேண வேண்டும். இவைகள் எதுவும் அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்கள் அவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும், ஆலிம்களாக இருக்கட்டும், எவர்களாக இருக்கட்டும், படித்து இவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? ஹராத்தை செய்யாமல் இருக்க முடியவில்லை, பொய் சொல்லாமல் இருக்க முடியவில்லை, புறம் பேசாமல் இருக்க முடியவில்லை, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் இருக்க முடியவில்லை என்றால் அர்த்தம் என்னவென்றால், அவர்களை, இப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா 2 படைப்புக்கு அல்லாஹ் பார்க்கிறார். ஆலிம்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழவில்லை என்றால், ஆலிம்கள் என்றால் மார்க்கத்தை படித்தவர்கள் என்றால், இந்த புவியியல், இந்த விஷயங்களை படித்த அனைத்து விடயங்களை படித்தவர்கள் என்றால், அல்லாஹு தஆலா இந்த வானவியல், தாவரவியல் இப்படியெல்லாம் பேசிவிட்டு அல்லாஹ்வை ரொம்ப பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள் என்று முடிக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மனிதர்கள் எதை போன்றவர்கள் என்றால், அவர்கள் படித்திருக்கிறார்கள், அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் பொதி சுமந்த கழுதைகளை போன்றோம். ஒரு நல்ல படிப்பு உள்ள புத்தகம் இருக்கிறது, அதை கழுதையிலே ஏற்றி கொண்டு போனா அது எங்க போய் வைக்கணுமோ அங்க வச்சிடும், அதற்கு உள்ளத்துக்கு அது இறங்காது. இது மாதிரி தான் அவன் படித்த கழுதை, அதற்கு அந்த புத்தகத்தால் எந்த நன்மையும் கிடையாது. இதே மாதிரி அல்லாஹு தஆலா பல்ஆம் இப்னு பாஊரா என்பவர், அல்லாஹ் பல அறிவுகளை கொடுத்தான். எந்த அளவுக்கு அவர் துஆ செய்தால் அதை வைத்து அல்லாஹு தஆலா அவர் கேட்பதை எல்லாம் கொடுத்திருந்தார். அவருக்கு இஸ்முல் ஆலம் என்பது தெரிந்திருந்தது, ஆனால் அதை அல்லாஹ்வுக்கு எதிராக
நபிமார்களுக்கு எதிராக அவர் செய்த காரணத்தினால் அல்லாஹ் அவரை ஒப்பிடுகிற போது நாயை விட கேவலமானவன் என்று சொல்கிறார். இவர்கள் படித்து இப்படியான விடயங்களை யோசித்து ஆற்றல்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லையோ, அல்லாஹ்வை திக்ர் செய்யவில்லையோ, அல்லாஹ்வை தொழவில்லையோ, அவர்கள் யார்? நாய் அல்ல கழுதை என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதே போன்று சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா பாருங்க என்ன செய்கிறான். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா அல்லதீ ஹலக ஃபஸவ்வா. அல்லாஹ்வுடைய பெயரை துதி செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். எதற்கு? அல்லதீ ஹலக ஃபஸவ்வா. அவன் படைத்திருக்கிறான் இந்த உலகத்திலே ஏராளமான படைப்பினங்கள். அந்த படைப்பினங்களை எல்லாம் மிகச் சரியாக செவ்வையாக படைத்திருக்கிறான். அந்த படைப்பினங்கள் ஒவ்வொன்றுக்கும் முடிவு விஷயங்களை வைத்திருக்கிறான். அதற்குரிய ரிஸ்க்குக்கு தேவையான வழிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நமக்கு சில நேரம் உணவுகள் எல்லாம் சிம்பிளா கிடைக்கிறதால நமக்கு விளங்குதில்லை. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ், ஒரு அல்லாஹு அக்பர். பாத்திமா வந்து கேட்கிறாங்க, எங்கட வீட்டுல கஷ்டமா இருக்கு, வேலை கஷ்டம், ஒரு அடிமையை தாங்கன்னு கேட்டவன் ரசூலுல்லாஹ், நீங்க கேட்டதை விட சுப்ஹானல்லாஹ் நீங்கள் படுக்கும் போது 33 தரம், தூங்கும் போது அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் 33 தரம், அதே மாதிரி அல்லாஹ் அக்பர் 34 தரம் சொன்னீங்கன்னா இந்த அடிமையை விட, இந்த உலகத்தை விட மிக சிறந்ததாக இருக்கிறது. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு சாட்டையை வைக்க இடம் கிடைப்பது இந்த வானம், பூமி, இந்த உலகம் அனைத்தையும் விட சிறந்த ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயங்களை புரிந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு எப்பையும் யாருக்கும் அநியாயம் செய்யாமல், எப்பையும் அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையோடு நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை பெற வேண்டும், நாளை மறுமையிலே நரக விடுதலை பெற வேண்டும், மரணித்து விட்டால் நாங்கள் கபரிலே நிம்மதியாக தூங்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் மிம்பரை விட்டு இறங்கிய பின்னர் இகாமத் சொன்ன பிறகுதான் எல்லோரும் எழுப்புங்க. இகாமத் சொல்வதற்கு முன்னால் எழுந்து நிற்பது அது சுன்னா அல்ல. இகாமத் சொல்லப்பட்ட பிறகு எழுந்து நில்லுங்கள். ஆகவே இவைகளை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுவானாக.